பிசினஸ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒருத்தர் வந்து சொன்னான். எப்படி இருக்கும்? டெக்னாலஜி உலகத்துல ஒரு பெரிய பேரு பீட்டர் தீல். அவரோட 0 to 1 புத்தகத்திலிருந்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வழக்கமான சிந்தனைகளை எல்லாம் உடைச்சு எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எதிர்காலத்தையே மாத்துறதுன்னு சில வித்தியாசமான ஐடியாக்களை பத்தி பேச போறோம். பீட்டர் தீல் எப்பவுமே கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லுவார். அதுல ரொம்ப அதிர்ச்சியான ஒண்ணுதான் இது. போட்டி போடுறது தோத்து போறவங்களுக்கு தான்னு சொல்றார். என்னது, நம்ம சின்ன வயசுல இருந்து போட்டி நல்லது, அதுதான் நம்மள வளர்க்கோன்னு தானே படிச்சிருக்கோம். ஆனா தீல் கேக்குறார், நிஜமாவா? ஒருவேளை போட்டிங்கிறது நம்மள முன்னுக்கு கொண்டு போகல, அது ஒரு முட்டுச்சந்தா இருந்தா என்ன பண்றது? இந்த நம்பர்ஸ பாருங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு பெரிய கதை சொல்லுது. ஒரு பக்கம் அமெரிக்க ஏர்லைன் கம்பெனிஸ் பயங்கரமான போட்டி, ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் சண்டை போட்டு கடைசியில அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் வெறும் 0.2% தான். சொல்லப்போனா பிழைக்கிறதுக்கே போராடுறாங்க. இன்னொரு பக்கம் கூகுள் சர்ச் இன்ஜின் அவங்கள அடிக்க ஆளே இல்ல, அவங்களோட லாபம் 21%. என்னங்க அது வித்தியாசம்? ஏன்னா கூகுள் ஒரு விஷயத்த சரியா செஞ்சது, அது போட்டியிலிருந்து தப்பிச்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு போர்க்களத்துல இருக்கீங்க, உங்க முழு நேரமும் சக்தியும் எதிரிய தாக்குறதுலயே போயிடுச்சுன்னா கடைசியில என்ன ஆகும்? நீங்களும் சோர்ந்து போவீங்க, உங்ககிட்ட இருக்கிறதும் தீர்ந்து போகும். ஆனா இதுக்கு பதிலா யாருமே இல்லாத ஒரு புது இடத்த கண்டுபிடிச்சா அங்க நீங்க உங்க சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம் இல்லையா? போட்டிங்கிறது அந்த முதல் வழி மாதிரி தானே தீல் சொல்றார். இப்போ ஒரு மார்க்கெட்ல எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி பொருள் வித்தா என்ன ஆகும்? கஸ்டமர்ஸை இழுக்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரே வழி விலையை குறைக்கிறது தான். ஒருத்தர் விலையை குறைப்பாரு, உடனே இன்னொருத்தர் குறைப்பாரு. இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி. கடைசியில யாருக்குமே லாபம் இருக்காது, வெறும் பொழப்பு தான் ஓடும். சரி, போட்டி ஒரு மரணப் பொறின்னா அதுலேருந்து தப்பிக்க வழி என்ன? அதுக்கு தீல் சொல்ற பதில் உங்களை கொஞ்சம் ஷாக் ஆக்கலாம். பிசினஸ் உலகத்தையே நீங்க பார்க்குற விதத்தையே மாத்தி போடலாம். ஏகபோகம், அதாவது மோனோபொலின்னு சொன்ன உடனே தப்பான வழியில பிசினஸ் பண்ற கம்பெனிஸ் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா தீல் சொல்றது அது இல்ல. கூகுள் சர்ச்சை யோசிச்சு பாருங்க. வேற சர்ச் இன்ஜின் இல்லையா என்ன? இருக்கு. ஆனா கூகுளுக்கு பக்கத்துல கூட வர முடியுமா? முடியாது. ஏன்னா கூகுள் அது செய்யற வேலையில அவ்ளோ சூப்பர். அதனால தனக்குன்னு ஒரு தனி உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஆக்கப்பூர்வமான ஏகபோகம். யோசிச்சு பாருங்க, அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்க முடியுமான்னு கவலைப்படுற ஒரு கம்பெனியால மத்த நல்ல விஷயங்களை பத்தியோ இல்ல நீண்ட காலத்தை பத்தியோ சிந்திக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். தீல் என்ன சொல்றாருன்னா, அது முடியாது. எப்போ ஒரு கம்பெனிக்கு மொனாபலி மூலமா நல்ல லாபம் கிடைக்குதோ அந்த நிம்மதியில தான் அவங்க வெறும் பிழைப்பை தாண்டி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு வரி, இதுதான் தீலோவோட முழு தத்துவத்தோட சாராம்சம். ஜெயிக்கணும்னா மத்தவங்கள விட பெட்டரா இருக்கணும்னு நினைக்காதீங்க. மத்தவங்கள இருந்து மொத்தமா வித்தியாசமா இருக்க முயற்சி பண்ணுங்க. தனித்துவமா இருங்க, அவ்வளவுதான். ஓகே, கிரியேட்டிவ் மொனோபொலி ஏன் முக்கியம்னே இப்ப நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி உருவாக்குறது? அதுக்கான பதில் முன்னேற்றம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. தீல் இத 0 to 1க்கு போறதுன்னு சொல்றார். 2 விதமான முன்னேற்றம் இருக்கு. ஒன்னு 1ல இருந்து Nக்கு போறது. அதாவது ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த காப்பி பண்றது. இதுக்கு பேரு உலகமயமாக்கல். இன்னொன்னு 0ல இருந்து 1க்கு போறது. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒன்ன புதுசா உருவாக்குறது. இதுக்கு பேரு தொழில்நுட்பம். 1ல இருந்து Nக்கு போறது சுலபம். ஆனா 0ல இருந்து 1க்கு போறது தான் உண்மையான சவால், உண்மையான முன்னேற்றம். எதிர்காலம் தானா உருவாகிடாது, நாம தான் அதை உருவாக்கணும். யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே இருக்கிறதையே காப்பி பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச வளங்களும் சீக்கிரமே தீர்ந்துடும். ஆனா புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சா நம்மளால ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அதுக்கான ஒரே சாவி டெக்னாலஜி தான். சரி, தத்துவம் எல்லாம் போதும். இப்ப பிராக்டிக்கலா விஷயத்துக்கு வருவோம். ஒரு மொனோபலியை எப்படி உருவாக்குறது? அதுக்கு தீல் ஒரு தெளிவான பிளேபுக் தர்றாரு. ஸ்டெப்பை நல்லா கவனிங்க. பெருசா ஆரம்பி இல்லனா வீட்டுக்கு போ அப்படின்னு அவர் சொல்லல. அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சின்னதா ஆரம்பின்னு சொல்றார். ஒரு சின்ன குளத்துல பெரிய மீனாயிருங்க. அந்த குளத்தை முழுசா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பிறகு அடுத்த குளத்துக்கு போங்க. இதுதான் வழி. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் அமேசான். இன்னைக்கு அவங்க உலகத்துக்கே ஜெனரல் ஸ்டோர் மாதிரி. ஆனா அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க? ஆன்லைன்ல புத்தகம் விற்கிற ஒரு சின்ன மார்க்கெட்டை முதல்ல முழுசா பிடிச்சாங்க. முதல் நாள்லயே தி எவ்ரிதிங் ஸ்டோர் ஆகணும்னு அவங்க நினைக்கல. முதல்ல ஆன்லைன் புக்ஸ் உலகத்தோட ராஜாவா ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஒரு மொனோபலிங்கிறது ஒரு கோட்டை மாதிரி. இந்த 4 விஷயங்களும் தான் அந்த கோட்டையை சுத்தி இருக்கிற அகழி, உயரமான சுவர் மாதிரி. போட்டியாளர்கள் உள்ள வராம இதுதான் உங்களை பாதுகாக்கும். 10 மடங்கு, ஆமா 10x. உங்க டெக்னாலஜி மத்தவங்கள விட கொஞ்சம் பெட்டரா இருந்தா பத்தாது, குறைஞ்சது 10 மடங்காவது பெட்டரா இருக்கணும். கூகுள் சர்ச் வந்தப்போ அது மத்ததை விட லைட்டா பெட்டரா இல்ல, அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அதனால தான் யாரும் தாண்ட முடியாத ஒரு அகழிய அதால உருவாக்க முடிஞ்சுது.
கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருக்கிற ஒரு நெட்வொர்க்கை எப்படி உருவாக்குறது? முரணா இருந்தாலும் பதில் இதுதான். ரொம்ப சின்னதா சில நண்பர்களோட ஆரம்பிக்கணும். ஃபேஸ்புக்கை எடுத்துக்கோங்க. அது உலகத்துக்காக ஆரம்பிக்கப்படல. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன நெருக்கமான கூட்டம் தான் அந்த நெட்வொர்க் எஃபெக்ட பத்த வச்ச தீப்பொறி. சரி, கோட்டையை எப்படி கட்டுறதுன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அது காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும் இல்லையா? அதுக்கு பிசினஸ் உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதையை நாம உடைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், முதல்ல வரவங்களுக்கு தான் லாபம்னு சொல்றத. முதல்ல வர்றதுங்கிறது ஒரு டாக்டிக் தான், அது இலக்கு இல்ல. நீங்க முதல்ல வரலாம், ஆனா உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க உங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். உண்மையான இலக்கு என்னன்னா லாஸ்ட் மூவரா இருக்கணும். அதாவது ஒரு மார்க்கெட்ல நீங்க தான் கடைசி பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்பதான் பல வருஷத்துக்கு அந்த மொனோபொலி லாபத்தை நீங்க அனுபவிக்க முடியும். செஸ் நமக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் பாடம் சொல்லிக் கொடுக்குது. நீங்க எப்படி முடிக்க போறீங்கன்னு தெரியாம ஒரு சூப்பரான ஆரம்பத்தால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க காய நகர்த்துறதுக்கு முன்னாடியே உங்க எண்ட் கேம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்மள கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. பீட்டர் தில் கேட்கிற இந்த கேள்வியை இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களை சுத்தி பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இது வரைக்கும் யாரும் உருவாக்காத ஆனா ரொம்ப மதிப்புமிக்க அந்த கம்பெனி எது? அதுக்கான பதில் இப்ப உங்க கையில தான் இருக்கு.